சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து 3 வயது ஆண் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை விசாரித்து வரும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, இதுவரைக்கும் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்னென்ன? ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 3.5 வயது ஆண் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக முதல் கட்டமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வண்ணாரப்பேட்டை போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை முழுமையாக ஆய்வு செய்து குழந்தையை கடத்தி செல்லக்கூடிய அந்த பெண் யார் என்பது கண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக இவர்கள் அதாவது இந்த குழந்தையை கடத்தி செல்லக்கூடிய அந்த பெண்ணிற்கு வயது 50க்கு மேல் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 மணி அளவில் மருத்துவமனைக்குள் அந்த பெண் உள்ளே நுழையக்கூடிய காட்சிகள் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருக்கிறது. அதனை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதன் பிறகு 9:51 மணி அளவில் காணாமல் கடத்தப்பட்ட ஆண் குழந்தையான முகமது ஹாசிப் தனது பெற்றோருடன் மருத்துவமனைக்குள் வருகிறார். அதன் தொடர்ச்சியாக 10:16க்குள் இந்த கடத்தல் சம்பவம் நிகழ்வதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புறநோயாளிகள் பிரிவில் முதல் மாடியில் செயல்பட்டு வருகிறது. அந்த பிரிவில் 3வது கவுண்டரில் முகமது ஹாசிஃபின் தாயார் உசேனா பானு மருத்துவ சீட்டு வாங்குவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போது குழந்தையை கீழே இறக்கிவிட்ட பிறகு அங்கு இருக்கக்கூடிய மற்றொரு பெண் ஒருவர் அந்த குழந்தையை அழைத்து சென்றிருக்கிறார். எமர்ஜென்சி வார்டு என்று சொல்லக்கூடிய அந்த வார்டு வழியாக அந்த பெண் ஓடி வந்திருக்கிறார். அந்த காட்சிகள் 10:20 அளவில் அந்த அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை காவல்துறை கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த ஓடி வரக்கூடிய அந்த காட்சியில் அந்த பெண் கருப்பு உடை அணிந்திருக்கிறார் என்பது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த குழந்தை வேறொரு பெண்ணிடம் மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. அதாவது மருத்துவமனையின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு கேமராவில் இந்த காட்சிகள் பதிவாகியிருக்கிறது. சரியாக 10:25 மணிக்குள் இந்த குழந்தையை கடத்தி சென்று ஆட்டோவில் ஏற்றி அந்த பெண் தப்பி சென்றிருக்கிறார். அனைத்து காட்சிகளும் கண்காணிப்பு கேமராவில் தெளிவாக பதிவாகியிருக்கிறது. அதனை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குழந்தை கடத்தல் கும்பல் இது தொடர்பு இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தலைமறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் திருட்டு வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் என்ற பட்டியலை சேகரித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் வேறு ஏதும் காரணங்கள் இருக்கலாமா என்ற கோணங்களிலும் பல்வேறு கோணங்களில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆட்டோ அதாவது இவர்கள் குழந்தையை அழைத்து சென்றக்கூடிய அந்த ஆட்டோவின் நம்பரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தான் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்து யூட்டர்ன் பண்ணி நேரடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு அந்த ஆட்டோ சென்றிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தற்போது காவல்துறை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டோவில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்டை வைத்து ஆட்டோ எங்குள்ள ஆட்டோ என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றுக்குள் கண்டிப்பாக அந்த குழந்தை எங்கிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக காவல்துறை துணை ஆணையர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளிலும் அதாவது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் முழுவதுமாக காவல்துறை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன்.